அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்குது. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுங்க. அதாவது ஒரு மஞ்சப்பை நல்லா பொடப்பா இருக்குதாம். அது போக அந்த மஞ்சப்பையோட சேர்த்து கையில ப்ளூ கலர்ல துண்டு துண்டா சீட்டுகள், டோக்கன்கள் இதை எடுத்துக்கொண்டு ஒரு கும்பல் ஈரோடு கிழக்குல வலம் வருது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல செய்திங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈரோடு கிழக்குல இன்னும் ஒரு 4 நாள்ல பரப்புரை முடியக்கூடிய இந்த சூழல்ல மக்களை மடக்கி மடக்கி அந்த செய்தியில் போட்டிருக்கிறது எப்படின்னா, வளைச்சி வளைச்சி ₹500 ஓட்டுக்கு காசு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அரசியல் கட்சிகள். அது என்னங்க அரசியல் கட்சிகள்? அங்க என்னென்ன கட்சி போட்டி போடுது? என்ன ஒரு 30 கட்சி போட்டி போடுமா? மொத்தமே 2. ஒன்று நாம் தமிழர், இன்னொன்று திமுக கூட்டணி. கண்டிப்பா நாம் தமிழர் ஒத்த பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. கூட குடிக்க வேணா வரோம், கொடுக்க என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா ஓட்டு மட்டும் தான் கேட்பாங்க. அப்ப மிச்சம் மீதி இருக்கிறது இந்த ஒரு பீஸ் தான். கட்டாயமா இவங்க பார்த்த வேலையா தான் இருக்கும் அப்படின்றது ஊர் உலகத்துக்கே தெரியுது. அந்த செய்தியுடைய கமெண்ட் செக்ஷன்ல எப்பா அது என்ன அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிறாங்க. சரி இருக்கட்டும். அதாவது பாருங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த வீடியோ வெளியே வந்துட்டு இருக்குது. இதுல என்னப்பா வியப்பு இருக்குது அப்படின்னா இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி போட்டிக்கு ஒரு 4 கட்சி இறங்கும். அதுல பணம் கொடுக்கக்கூடிய கட்சிகள் ஆப்போசிட்லயும் இருப்பாங்க. இப்ப அதிமுக மாதிரியான பாஜக கூட்டணி மாதிரியான கட்சிகள் நிக்கிறாங்கன்னா அவங்களும் ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. அதனால வேற வழி இல்லை, நம்ம கொடுக்காம விட்டு அப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படின்றதுக்காக இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவா இந்த அரசியல் திறனாய்வாளர்கள் இவங்கெல்லாம் கூட உட்காந்து பேசும்போது காசு கொடுக்கறதுங்கிறது என்னங்க பண்றது, அவங்களும் கொடுக்குறாங்க இவங்களும் கொடுக்குறாங்க, வேற வழியில கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த தடவை அந்த பிரச்சனையே இல்லை. இவங்க பாட்டுக்கு இப்ப உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது வேட்புமனு தாக்கல் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. நாம் தமிழர் கட்சி சார்பாக போயிட்டு அக்கா சீதாலட்சுமி அவர்கள் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அடுத்து சந்திரகுமார் கையில ஒரு எலுமிச்சம்பழத்தை உருட்டிக்கிட்டே வந்தாரு. என்னத்துக்குன்னு தெரியல, ஓட்டு போடலன்னா எடுத்துட்டு போயிட்டு கேரளாவில் கொடுத்து சூனியை வச்சிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுக்கா என்னன்னு தெரியல, எடுத்துட்டு வந்தாருங்க ஒரு எலுமிச்சம்பழம். அப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அவர்கிட்ட பிரஸ் மீட்ல கேட்கும்போது அவர் சொல்றாரு, கால கொடுமைங்க, இந்த கட்சி கூட எல்லாம் போட்டி போட வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேனே, சேச்சா வெரி சேட், எனக்கு இது போட்டியே கிடையாது இந்த தொகுதியில, அப்படியேப்பட்ட ஒரு வெற்றியை நான் பெற போறேன் அப்படிங்கிற மாதிரியான பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாரு. அவர் பேசின பேச்சுக்கு பார்த்தா நாங்கெல்லாம் படுத்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டே விட்டத்தை பார்த்துக்கிட்டே ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சோ தெரியல, நாம் தமிழர் கட்சி தீவிரமா பரப்புரை பண்ணிட்டு ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்திச்சு அக்கா சீதாலட்சுமி அவர்கள் வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சி டீம் அங்க இறங்கி இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா கிடுன்னு ₹500 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இருங்க, ஆமா என்னன்னு சொல்லி இவங்க எல்லாம் பஞ்சு டயலாக் பேசிட்டு இருந்தாங்க. இது ஈவேரா அவர்களுடைய மண், தந்தை பெரியாருடைய மண் ஈரோடு. அங்கு வைத்து நாம் தமிழர் கட்சிக்கு பேசின பேச்சுக்கும் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தினதுக்கும் ஈரோடு கிழக்கு மக்கள் பதிலடி கொடுப்பாங்க, தோக்கடிப்பாங்க. ஏன்னா தந்தை பெரியாருடைய செல்வாக்கு எப்பேற்பட்ட செல்வாக்கு தெரியுமா, அவருடைய பவுசு தெரியுமா, பகுமானம் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தவங்க எதுக்கு இப்ப ₹500 கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்ப தந்தை பெரியாருக்கு ஈரோடு கிழக்குல செல்வாக்கு இல்லை நான் நினைக்கிறேன். இந்த மஞ்ச பையை தூக்கிட்டு அப்படியே போயிருப்பாங்க. அம்மா வணக்கம்மா, நம்ம தந்தை பெரியாருடைய ஒட்டுமொத்த கௌரவமும் உன்னுடைய அந்த ஒத்த விரல்ல தான் அம்மா இருக்குது, மறக்காம உதயசூரியனுக்கு போட்டுருமா அப்படின்னும் போது, தந்தை பெரியாருக்கு போடலாம், ஆனா அவருடைய கௌரவம் என்னுடைய இந்த ஒத்த விரல்ல இருக்கிற மாதிரி தெரியலையா, அது ஏதோ மஞ்ச பையில இருக்கிற மாதிரி தெரியுது, எங்க காட்டு அப்படின்ற மாதிரி டீல் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதான்மா அதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போட்டிருக்கம்மா அப்படின்னும் போது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் பாருங்க அந்த மக்கள். நீங்கள் 500 மட்டும் தரீங்க, சேர்த்து ₹500 தாங்க என்று வாக்காளர்கள் அரசியல் கட்சி நிர்வாகிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றனர். தந்தை பெரியாருடைய கௌரவத்தை காப்பாத்திருங்கன்னு சொல்லி ₹500 கொடுத்ததுக்கு காப்பாத்தலாம் தான், ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் செலவாகுமே. கண்டிப்பா தந்தை பெரியாருடைய கௌரவத்தை காப்பாத்துறோம், அதுக்கு தாண்டா இது அப்படின்னு சொல்லி இன்னொரு ₹500 வாங்கிட்டு போயிருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. இந்த லட்சணத்துல வசனம் நாம் தமிழர் கட்சி கூட எல்லாம் போட்டி போடுறது கால கொடுமையப்பா அப்படின்னு சொல்லி போ இன்னொரு ₹500 சேர்த்து கேட்கறாங்க, போய் கொடுத்துட்டு எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களாம், போய் கிருன்னு கொடுத்துட்டு வரீங்க. ஆமாப்பா இப்படிலாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களே, பறக்கும்படை என்ன பண்ணுது, ஆமா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த நேரத்துல வந்திருக்கணும். வரலையா? அந்த அளவுக்கு டியூன் ஆயிருக்கிறீங்க எல்லாரும். ஆனா நம்ம தேர்தல் ஆணையத்தை பத்தி நம்மளுக்கு தெரியாத உடுப்பாங்கிற அளவுக்கு இருக்காங்க, அங்கத்தான் இருக்காங்க. வெறும் 500 மீட்டர் தொலைவில் ரொம்ப தீவிரமா அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த 500 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளதான் இவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரு தேர்தல் ஆணையமானாதீங்க, அவங்க என்னைக்கு கண்டுபிடிச்சாங்க,
இந்த மீடியாக்காரங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க தேர்தலுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு. காவல் நிலையத்திற்கு பின்புறமே அல்லது அந்த இடத்தில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் வந்து பறக்கும் படை அதிகாரிகள் தற்போது வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் கூட இந்த பிபி அக்ரகரம் பகுதியில் வந்து வாக்காளருக்கு ரூபாய் 500 என்பது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பறக்கும் படை அவங்க தீவிரமா கடமை ஆற்றிட்டு தான் இருக்காங்க. என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா என்ன பண்றாங்கன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, இந்த வேட்புமனு தாக்கல்லாம் ஆரம்பிச்ச புதுசுல பரப்புரை பண்ணிட்டாங்க. காணும் பொங்கல் என்று போய் ஒரு பூங்கால நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு 4 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கைது வழக்கு. அனுமதியின்றி ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலா போய் யார்கிட்ட 2 பேர்ட்ட ஓட்டு போட்டாங்க, அப்படி ஓட்டு கேட்டாங்க அப்படின்னு உடனே வழக்கு. அவ்வளவு ஸ்ட்ரிக்ட். ஆனா பாருங்க, 500 மீட்டர் தொலைவில் இங்க வந்து 500 ரூபாய் விநியோகம் பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா தேர்தல் ஆணையத்தின் பொசுக்குன்னு குறை சொல்லிடக்கூடாதுங்க. அவங்க 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க. ஆனா காவல் நிலையத்துக்கு பின்னாடி வச்சுதாங்க இந்த காசு கொடுத்துட்டு இருந்ததாக செய்தியில சொல்றாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்களா, அவங்க கேட்க மாட்டாங்களா? ஏங்க நாங்க 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம், அங்க 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல போலீஸ் இருக்குது, அவங்களே கண்டுக்கலாம், நாங்க எதுக்கு கண்டுக்கணும்? நாங்க மட்டும் என்ன தக்காளி தொக்கா? நாங்க தான் இழிச்சவாய போயிட்டோமா உங்களுக்கு? அவங்க கோவம் வருமா வராதா? அதனால அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் யாரும் கேட்காதீங்க. அப்படியாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம். டேய், எந்த கேள்வியும் வரலடா விடுறான்றீங்களா? வரணுங்க. ஆமா, தோழர் திருமுருகன் காந்தி இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் அவர் வேற போய் களத்துல இறங்கியிருக்காரு தந்தை பெரியாருக்காக. சரி, இந்த ஆளை கூட விடுங்க, அதை விட ஒரு பெரிய ஆளு தோழர் சுந்தரவல்லி அவர்கள், அவங்க ஒரு பக்கம் போய் குபீர்னு குதிச்சு ஜஸ்டிஸ் ஃபார் ஈவேரா அப்படின்னு சொல்லி ஈவேரா அவர்களுக்கு நீதி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆளுமைகள் ஸ்டார்கள்லாம் வந்து இறங்கி ஓட்டு கேட்டுமா ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவல நிலைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்குது. அப்பயுமா 500 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, அட சும்மா இருங்க. அந்த மஞ்ச பை இருக்குது இல்ல, அந்த மஞ்ச பைக்குள்ளதாங்க இவங்க வந்துட்டு போனதுக்கு பஸ் பேரு, பரோட்டா செலவு, மேற்படி செலவுகள் அந்த மஞ்ச பைக்குள்ளதான் கவர் ஆகுது. அதனால கம்முன்னு இருங்க அப்படிங்கிற மாதிரி போற போக்கில் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போறாங்க. அநியாயத்துக்கு வீக்கா இருக்காங்க போலக்குதே. நம்ம நினைச்சதோட வீக்கா இருக்காங்க இவங்க. போட்டிக்கு அதிமுக இல்ல, பாஜக இல்ல, போட்டிக்கு யாரும் காசும் கொடுக்கல. கூட்டணியில 10 கட்சி வேற சேர்த்து வச்சிருக்காங்க. நேஷனல் கட்சியிலிருந்து லோக்கல் கட்சி வரைக்கும் கூட 2 தோழர்கள் வேற போய் அங்க குதிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எதிரில் நிற்கிறது நாம் தமிழர் கட்சி. அவங்க 10 பைசா தரமாட்டாங்க. அவங்க 8 விழுக்காடு ஓட்டு தான் இது வரைக்கும் நிரூபிச்சிருக்காங்க. இவங்க வந்து அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஈவேரா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃபேக்டர் அங்க இருக்குது. ஈவேரா அவர்களுக்கு ஆதரவாலை வீசுது. ஈரோட்லயே வச்சு ஓட்டு கேட்க போறாங்க, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்பதான் வந்து ஒரு எம்எல்ஏ அங்க மறைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது அங்க அந்த ஒரு அனுதாப ஓட்டும் இருக்கும். இவ்வளோ இருந்தும் கூட ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப வீக்கா இருப்பாங்க போலகுது அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, லாஜிக்கலா யோசிச்சு பாருங்களேன். இப்ப மக்கள் எதுக்கு திமுக ஓட்டு போடணும்? இப்ப இந்த ஒரு 10 மாசம் அல்லது இன்னொரு 12, 13 மாசம் இருக்குதுன்னு இந்த ஆட்சி முடியறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் எதுக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும்? காரணமே இல்லையே. அவங்களுக்கு போட வேண்டிய தேவையே இல்லையே. அந்த 500 1000 இவங்க கொடுக்குறாங்கல்ல. இந்த ஒரு காமெடியில வடிவேலு சொல்லுவாரு, 50 பைசா தான் இருக்குதா, சரி கொடு, ஐஸுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிற மாதிரி, சரி கொடு ஒரு 3 நாளைக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிட்டு, சரி போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி போட்டாலொழிய இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான காரணம் வேற எந்த காரணமுமே அந்த மக்கள்கிட்ட இல்லை. அதனால ஈரோடு கிழக்கு மக்களுக்கு நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப பயந்து போயிருக்க மாதிரி தெரியுது. வந்துக்கிட்டு தந்தை பெரியார் பாவம் இல்லையா, அவர் கௌரவத்தை நம்ம காப்பாற்ற வேணாமான்ட்டு வந்தாங்கன்னா, ஆமா பாவமா தான் இருக்குது, காப்பாற்றணும் தான், சரி இன்னும் 2000 ரூபா கொடு அப்படின்னு கேட்டு பாருங்க, கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அந்த தரப்பை பார்த்தா, அந்த முகாமை பார்த்தால் அவ்வளவு பீதி அடைந்துள்ளதாகத்தான் தெரிகிறது. ஆமா, பார்க்கலாம் ஈரோடு கிழக்கு மக்கள் என்ன பதில் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு 10 நாள்ல தெரிஞ்சிடும். எக்ஸைட்டடா தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.